ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் பிகினர்ஸ்க்காக. அதில் சோர்ஸ் சோர்ஸ் அப்படின்னா வீட்டு வேலைகள். நம்ம டெய்லி வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அது தமிழ் டு இங்கிலீஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லி நீங்கள் பேசக்கூடிய வாக்கியங்களாகத்தான் இருக்கும். சரிங்களா? வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேச வாங்க. லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு டெய்லி போடக்கூடிய வீடியோஸை பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனல் ஆர்எஸ்என் தியாஸ் சேனல் அப்படிங்கிறதுல தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்கிலீஷ் பேச வாங்க அப்படிங்கிற பேரில் தான் இனிமேல் போஸ்ட் ஆகும் எல்லா கிளாஸுமே. அதனால் தொடர்ந்து பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. Now let's get started the class. First one பாருங்கள். துணிகளை வெயிலில் காயப்போடு. சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் துணி துவைச்சா வெயிலில் காயப்போடு அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ட்ரை த க்ளோத்ஸ் இன் த சன். ட்ரை த க்ளோத்ஸ் இன் த சன் அப்படி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், இப்போ துணியெல்லாம் காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், மடித்து வைப்போம் இல்லைங்களா. துணிகளை மடித்து வை, துணிகளை மடித்து வை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மடித்து வை அப்படிங்கிறதுக்கு ஃபோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஃபோல்டு த க்ளோத்ஸ், ஃபோல்டு த க்ளோத்ஸ் அப்படி சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், இப்போ எல்லா க்ளோத்ஸும் மடித்து வச்சாச்சு. ஆனால் அந்த எல்லா துணிகளையும் ஒரே இதில் அடுக்கி வச்சுருக்குறோம் நம்ம இல்லைங்களா, மிக்சடு. அதனால் அந்தந்த துணிகளை அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸை தனித்தனியாக வைக்கணும் இல்லைங்களா. அந்தந்த பிளேஸில் கொண்டு போய் வைக்கணும். டவல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வைக்கணும், பிளாங்கெட்ஸ் ஒரு இடத்துல வைக்கணும், பெட் ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாம், பில்லோ கேஸஸ் இதெல்லாம் ஒரு இடத்துல வைக்கணும், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ட்ரெஸ்ஸஸ்ஸு, இன்னர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது எல்லாமே அப்போது நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு புட்டவே அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். புட்டவே த ஃபோல்டட் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புட்டவே அப்படின்னால எடுத்துகிட்டு போ அப்படின்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த துணிகளை அந்தந்த இடத்துக்கு கொண்டு போ, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு வை அப்படின்னு சொல்லலாம். புட்டவே த ஃபோல்டட் க்ளோத்ஸ், ஃபோல்டட் க்ளோத்ஸ் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், தூசு தட்டு. தூசு தட்டுன்னு ஃபேனாக இருக்கலாம், சோஃபாவாக இருக்கலாம், புக் ஷெல்ஃபாக இருக்கலாம், கபோர்ட் எது வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா. கிச்சனில் எல்லாமே நம்ம டஸ்ட் இருந்துச்சுன்னா தூசு தட்டுன்னு சொல்லுவோம். அப்போ தூசு தட்டுனால டஸ்ட் பண்ணுன்னு தான் அர்த்தம். நான் இன்றைக்கி எனக்கு டஸ்ட் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா தூசு தட்டுற வேலை இருக்குது. டஸ்ட் த சோஃபா, டஸ்ட் த செல்ஃப்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லலாம். சரிங்களா, ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், பாத்திரங்களை கழுவு. கழுவுனால எல்லாத்துக்கும் தெரியும் வாஷ் அப்படின்னு. அதே டூ த டிஷ்ஷஸ் அப்படி சொல்லலாம். டூ த டிஷ்ஷஸ், டூக்கு பதிலாக வாஷ் சொல்லலாமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். தாராளமாக சொல்லலாம். அடுத்து பாருங்கள், தலையணை உரைகளை மாற்று. தலையணை உரைகளை மாற்று அப்படின்னா நம்ம தலையணை உரை அப்படின்னால பில்லோ கவர்ஸ் அப்படி தான் நம்ம எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் அந்த பில்லோ கவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, பில்லோ கேசஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட், அதை மாற்றிக்கோங்க. பில்லோ கேசஸ் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா. சேஞ்ச் த பில்லோ கேசஸ், சேஞ்ச் த பில்லோ கேசஸ் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நம்ம சாப்பிட்டுட்டு நைட்டு மீதமான ஃபுட்டெல்லாம் எடுத்து சில பேர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஆனால் ஃபுட்டு எல்லா ஃபுட்டையுமே நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அது பேட், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சில ஃபுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கர்டு, மில்க்கு, இட்லி பேட்டர் இந்த மாதிரியெல்லாம், பிக்கிள்ஸு, ஜாம் அது மாதிரி. இப்போ மீதமான உணவை ஃப்ரிட்ஜில் வை அப்படின்னா புட் த லெஃப்ட் ஓவர்ஸ் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர். புட் த லெஃப்ட் ஓவர்ஸ், லெஃப்ட் ஓவர் அப்படின்னா மீதமானது. லெஃப்ட் ஓவர் மீதமான உணவை தான் நம்ம லெஃப்ட் ஓவர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா. புட் த
லெஃப்ட் ஓவர்ஸ் இன் த ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு ஈஸியாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், படுக்கையை சரி செய். இது எப்போ சொல்லுவோம்? தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம். தூங்கி எழுந்ததும் படுக்கையை சரி செய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எப்போ சொன்னாலுமே மேக் த பெட் அப்படி தான் சொல்லணும். மேக் த பெட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, தண்ணீரை கொதிக்க வை. தண்ணீரை கொதிக்க வை. கொதித்தல் அப்படின்னால பாயில், கொதிக்குது, பாயில் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பாயில் த வாட்டர், பாயில் த வாட்டர் அப்படி சொல்லலாம். இந்த இடத்துல இந்த பாயில் அப்படிங்கிற வேர்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 சென்டென்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், முட்டையை வேக வை. பாயில் த எக். இப்போ வேக வை அப்படின்னாலும் பாயில் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். கொதிக்க வை, தண்ணியை கொதிக்க வை அப்படிங்கிறக்கும் பாயில் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு, பாலை காய்ச்சு. இந்த காய்ச்சு அப்படிங்கிறதுக்கும் பாயில் தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? பாயில் த மில்க். அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? பாயில் த வாட்டர், பாயில் த எக், பாயில் த மில்க் அப்படின்னு சொல்லிக்கிறோம். கொதிக்கவை, வேகவை, காய்ச்சு, இது 3க்குமே பாயில் அப்படிங்கிற ஒரே வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்காக ஒரு 3 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்குற ஈஸியான வாக்கியங்கள். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ஆன்சர்ஸை காமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. குப்பையை எடுத்துகிட்டு போ, எடுத்துகிட்டு போ. தரையை பெருக்கு, தரையை துடை. இந்த 3 வாக்கியத்துக்கும் இங்கிலீஷில் எப்படி வரும் அப்படிங்கிறத ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த எல்லா சென்டென்சஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.